ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முப்பருப்பு வடை. தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா? 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவைக்கேற்ப 1/2 ஸ்பூன் சால்ட்டு. அதையும் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். போயிட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து தான் முப்பருப்பு வடைன்னு சொல்கிறாங்க. இது எந்த ஊர் ஸ்பெஷல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போய் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இதையுமே. ஏன்னா அரைக்கிற பதம் தான் முதல்ல இம்பார்ட்டன்ட் இதுலேயே. ஏன்னா வடை ரொம்ப அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைக்கணும். சரி, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பத்தலைனா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன், தேவைக்கேற்ப கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே வடை மாவில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வெங்காயம் போடுறதுனால இதிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வடையை போட ஆரம்பிச்சிடலாம். மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா சிம்மில் வச்சு வடை போடுங்க. அதே மாதிரி சிம்லேயே வச்சு போறீங்க வடையை. ஏன்னா தீஞ்சிரும் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா. வடை பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. பருப்பு வடை ரெடி. லவ்வோடு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு.